மூலமாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் ஏசாயா 40:31 படி ஆண்டவருக்கு காத்திருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதேபோல் காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுக்க போகிறார். கழுகு கொத்த பலனை கொடுக்க போகிறார். இந்த வருடத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர பறக்க செய்ய போகிறார். இதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? நன்றி இயேசுவே. இப்பொழுதும் இதே விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? வானம் தோடும் வயசு வாழ்வில் எல்லாம் புதுசு தந்தது நேசு தத்தித்தாவும் மனசு வானம் தோடும் வயசு வாழ்வில் எல்லாம் புதுசு தந்தது நேசு திறனடைந்து கழுகை போல உயர உயர பறக்கிறேன் மானை போல குதித்து ஓடி அதுகளை எல்லாம் தாண்டுவேன் கத்தித்தாவும் மனசு வானம் தோடும் வயசு வாழ்வில் எல்லாம் புதுசு தந்தது நேசு என் கையில் என் கிரீடம் அழகாய் படைத்திருக்கிறேன் என் கரத்தில் என் கிளையை உனையும் வரைந்திருக்கிறேன் பிடித்திருக்கும் போது என்ன பயமா வரைந்திருக்கும் போது என்ன திகிலா பயமில்லை துயரில்லை நீயே வாழவே உயிரே பயமில்லை துயரில்லை நீயே வாழவே உயிரே கத்தித்தாவும் மனசு வானம் தோடும் வயசு வாழ்வில் எல்லாம் புதுசு தந்தது நேசு धनदारे धेरना धरे धेरना धीरना 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 धीरना
ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் பேர் லீமா ராணி, என் கணவர் பேர் மைக்கேல் ராஜ் மனோகரன். நான் அம்பத்தூர் புதூரில் வசிக்கிறேன். என்னோடய பேர் மைக்கேல் ராஜ் மனோகரன். நான் அம்பத்தூரில் புதூரில் இருக்கிறேன். எனக்கு 2005 திருமணம் ஆணுச்சு. இப்போ அந்த 2005 வருஷமே வந்து நான் கர்ப்பிணியானேன். ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தது. பெண் குழந்தை வந்து அது கூட காலெல்லாம் எனக்கு வீங்கிச்சு. டெலிவரி சமயத்தில் ரொம்ப உப்பு சால்ட் அதிகமாக இருந்தது. அப்போ டாக்டருங்க சொன்னாங்க ஆப்ரேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த கர்ப்பமாக இருக்கும்போது கூட ஜெபகோபுரம் போய் அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துட்டே இருந்தேன்னா அவங்க சொன்னாங்க சுகப்பிரசவத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க சிஸ்டர், அங்கே இருக்கிற பிரதர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் அதே மாதிரி விசுவாசத்தோடு இருந்தேன். அதே மாதிரி கர்த்தர் வந்து முதல் பெண் குழந்தை சுகப்பிரசவத்தில் தான் கொடுத்தாரு. ஏன்னா என் ஏஜ் வந்து 30 வயசில் தான் என் மக பிறந்தா. எனக்கு 30 வயசில் கர்த்தர் சுகப்பிரசவத்தில் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கடுத்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு ஒரு ஆசை. ஆண் குழந்தை வேணும்னு கேட்கும்போது டாக்டருங்க சொன்னால் அப்போ ஃபஸ்ட்டு குழந்தைக்கே டெலிவரி கஷ்டமாக இருக்கும், ரத்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தரோட கிருபையில நான் ஜெபத்தினால தான் எனக்கு அந்த நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அந்த 2வது குழந்தைய வந்து நீ சுமக்கணுன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, அவனுக்கு வந்து உடம்புல ரத்தமே கிடையாது, உன்னால் வந்து ஏஜ் வேற 33 வயசுங்கம்மா நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பே கிடையாது, அப்படியே கன்சீவ் ஆனால் கூட நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் மாநகரத்தில் தொடங்கிட்டாங்க, ஜெபகோபுரம் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் மாநகர ஜெபகோபுரம் அடிக்கடி போய் ப்ரேயர் பண்ணிட்டே வருவோம். அப்போ 2009 வருஷம் ஜனவரி மாதம் பெண்கள் மீட்டிங் வச்சுருந்தாங்க. இவாஞ்சலிஸ்ட் சிஸ்டர் அப்போ அங்கே ப்ரேயர் பண்ணாங்க. அந்த ப்ரேயரில் அவங்க சொன்னாங்க கர்ப்பம் பலவீனமாக இருக்கிற கர்ப்பங்கள் வந்து இப்போ பலப்படட்டும், கர்த்தர் வந்து எந்தெந்த கர்ப்பத்தில் குழந்தைய பெற்றுக்க முடியாது, நீ பலவீனமாக இருக்கிற, நீ உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கர்ப்பத்தை இப்போ வந்து கர்த்தர் புதுப்பிச்சு ஒரு குழந்தைய வைக்கிறான்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணாங்க. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு கர்ப்பங்களையும் பலப்படுத்துவீராக. குழந்தையை சுமக்க இந்த கர்ப்பங்கள் பலன் அடைவதாக. உன்னால் குழந்தையை சுமக்க முடியாது என்று சொல்லுகிறார்களா? இயேசுவால் அது முடியும், இயேசு கிறிஸ்துவால் அது முடியும். அப்போ நானும் சேர்ந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு தனி ஜெபத்தில் அவங்ககிட்ட போய் ஜெபிக்கும் போது நான் குழந்தைக்காக வேணும் ஜெபம் பண்ணேன். அப்போ அவங்க தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் நல்லா ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த விசுவாசத்தோட நான் வந்தேன். மறு மாதமே எனக்கு கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகிட்டு 3 மாதம் கழித்து தான் திருப்பி அந்த பெண்கள் மீட்டிங் நடந்தது. அப்போ மறுபடியும் போய் இவாஞ்சலிஸ்ட் சிஸ்டர்கிட்ட நான் சொல்லி ஜெபம் பண்ணேன், நான் கன்சீவாக இருக்கிறேன், 4 மாதமாக கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஏற்கனவே டாக்டருங்க சொன்னாங்க. இப்போ என்னால் முடியலை, ரொம்ப மூச்சு வாங்குது, கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன், ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்போ சொன்னாங்க உனக்கு கர்த்தர் வந்து உன் கர்ப்பத்தை பலப்படுத்துவார், குழந்தையும் உன்னையும் சுகமாக கர்த்தர் காத்துக்கொள்வார், உனக்கு சுகப்பிரசவத்தில் கர்த்தர் உனக்கு குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க எனக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ண அந்த விசுவாசத்திலே வந்தேன். அதுக்கப்புறம் சுகரு, ப்ரெஷரு, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப டாக்டருங்க பயமுறுத்திட்டே இருந்தாங்க எனக்கு. அப்போ என் கணவர் நைட்டு ஃபுல்லாக போகிற வழியோடு இருந்தேன். அப்போ அதிகாலையில் 5 மணிக்கு என் கணவர் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு. வந்தால் குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டால் இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. அப்புறமே இவங்க என்ன செய்யணும், வார்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒரு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, குழந்தை வரத்துக்கு வெளியே வரவே இல்லை. எனக்கு வழியில் வேறு நான் துடிக்கிறேன். என் கணவர் பார்த்துட்டு 5:45 ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணாங்க. ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தப்போ சகோதரி இலாஞ்சலின் சிஸ்டர் வந்து என் மனைவி தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும், நீங்கள் நல்ல சுகபத்திரமாக அந்த குழந்தையை பெற்றெடுப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் ஜீசஸ் காலுக்கு அதிகாலையில் 5:45 ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் மனைவி பிரசவ வேதனையில் அது மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கும் போது அப்போது அங்கே ஜெப வீரகத்துக்கு ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சு அந்த ஃபோனை வைக்கிறதுக்குள்ளாவே கர்த்தர் எப்படி அந்த குழந்தை பிறந்தது, எப்படி வெளியில் வந்து எனக்கே இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, நம்பவே முடியல. அந்த குழந்தை அழகாக வெளியில் வந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என் குழந்தை வந்து 4 கிலோ வெயிட் இருந்தான். 4 கிலோ இடையில ஒரு குழந்தை சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க அத்தனை பேர் சொன்னாங்க எப்படி ஒரு மிராக்கிள் உனக்கு நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு அற்புதம் நடந்திருக்கேன் சொன்ன. ஜீசஸ் காலத்தில் ப்ரேயர் பண்ணி அவங்க ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு சுகப்பிரசவத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு விசுவாசம். சிவாஞ்சலி சிஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிக்கும் போது சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் பிரசவம் தான் நடக்கும், கர்த்தர் சுகப்பிரசவத்தில் தாயும் குழந்தைய சுகபத்திரமாய் பாதுகாத்து வெளியில் கொண்டு வருவான்னு சொல்லி அவங்க எனக்கு ஜெபம் பண்ணாங்க தலையில் கை வச்சு. அந்த விசுவாசம் எனக்கு உறுதியாக இருந்துச்சு. எப்படி சிஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஜெப வீரர்கள் ஜெபம் பண்ணியிருக்காங்க, எல்லாரோட ஜெபத்தை கேட்டு எனக்கு சுகப்பிரசவத்தில் கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு நான்
ரொம்ப நான் விசுவாசித்தேன். அதே போலவே கர்த்தர் எனக்கு சுகப்பிரசவத்தில் 4 கிலோ எடையுள்ள ஒரு ஆண் குழந்தைய, அழகான ஆண் குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் அவருக்கு கோடி நன்றி செலுத்துக்கிறேன். எனக்காக செபித்த இவாஞ்சல் சிஸ்டருக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே எங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தாரும் என்ற ஆண்டவரத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆகாய் 2:19 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 2014ஆம் ஆண்டு உண்மையாகவே ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் அப்படியே நம்பி இருப்போம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறதாக இருக்கிறது. நீதிமான்களுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தரை தேடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மீது வைத்து அனுப்ப போகிறார். ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதங்களை வைத்து அனுப்ப போகிறார். கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யம், சம்பத்து, மகிமை, கனம் எல்லாம் இருக்கிறது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சகலத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார் என்று. எனக்கு அருமையானவர்களே, யோபுவும் அதைத்தான் சொன்னான். ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிற ஒன்றாவது தடைபடாது. நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீர்களோ, இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு மனுஷனும் உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஒரு பிசாசும் உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஒரு தடையும் வரவே வராது. ஏனென்றால் கர்த்தர் நிச்சயமாக சொல்லியிருக்கிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதையே நாம் நம்புவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் அப்படியே உங்கள் ஒவ்வொருடைய தலையின் மீதும் கிரீடமாக இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. வேலையை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், ஆவியின் வரங்களை கொடுப்பார், உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தரிடத்தில் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலனாக இருக்க போகிறார். இன்றிலிருந்து நீங்கள் இந்த வித்தியாசத்தை கட்டாயம் பார்க்க போகிறீர்கள். நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் கட்டாயம் இந்த வருஷத்திலே காட்டுவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு? ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு தலையின் மீதும் ஆசீர்வாதங்களை வைப்பீராக. இன்று முதல் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன உம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்கிறார்களோ அதை நீர் கட்டாயம் தர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கும் அப்படியே தாரும் சுவாமி. ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா. இன்று முதல் அவர்கள் ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டப்படுவதை பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும். உம்மை நேசிக்கிற அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவீராக. அவர்கள் தலையின் மீது உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய கனம் இறங்குவதாக, உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. சகல ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தலையின் மீது இப்பொழுது கொட்டுவீராக. வானம் திறக்கப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படட்டும். இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நீர் ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பீரோ. இப்பொழுது அவர்களை நினைத்து ஆசீர்வதியும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். காட் bless you. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார் என்று விசுவாசித்து நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise God. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கிறீங்க? கொஞ்சம் சந்தோஷமா சரிங்க பார்ப்போம். கவலையே படாதீங்க. இந்த புது வருடத்தில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை. அவர் மூலம்தான் நமக்கு தைரியம். ஆமென். கவலையே பட அவசியமில்லை பிரியமானவர்களே. அவர் நம்மை தாங்கி வழிநடத்த போகிறார். எந்த சத்ரு, எந்த தீய சக்தி நம்மை தொடாதபடிக்கு, நம் வாழ்வை அழிக்காதபடிக்கு இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொருவர் இருதயத்திலும் அவர் இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் வாழ்வையும் அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். இந்த சந்தோஷத்தோடு, இந்த தைரியத்தோடு நாம் பாடுவோமா? சந்தோஷமாக இந்த புதிய வருடத்திற்குள் நாம் நுழைவோம்.